ஹலோ, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு முல்ல நிலத்துல இருந்து பேசுறேன். நீங்க இப்போ இருக்கிற இந்த பரபரப்பான வேர்ல்டுல இருந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்து பாருங்க. எங்க லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன். முக்கியமா இந்த முல்லைப்பாட்டு பத்தி சொல்லணும்னா அது ஒரு செம வெயிட்டிங் ஸ்டோரி. ஹலோ பாஸ், வாங்க. அந்த முதல் சீனுக்குள்ள போவோம். நப்பூதனார் இந்த பாட்டை எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? வெளிய வானத்தை பாருங்களேன், சும்மா டார்க் மூட்ல இருக்கு. மழை வரப்போது போல இருக்கு. எங்க ஊர்ல மழை மேகம்னா சாதாரணம் இல்ல, அதுக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி இருக்கு பாஸ். அந்த மேகம் பாருங்க, கீழே இறங்கி கடல் தண்ணியையே உறிஞ்சு குடிக்கிற மாதிரி தெரியுது. கடல் தண்ணி குடிச்ச மாதிரி வெயிட்டா ஆகி அந்த மேகம் இப்ப மேல எழும்பி பெருசா நிக்குது. திருமால் மாவலியிடம் 3 அடி மண் கேட்டப்போ விஸ்வரூபம் எடுத்தது போல இந்த மேகமும் உயருது. அந்த மேகம் பாருங்கள், இடமிருந்து வலமா சுழன்று மேல பொறி போகுது. திருமால் கையில இருக்கும் வளம்புரி சங்கு மாதிரி இந்த மழை பார்க்க கம்பீரமா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு சின்ன பயமும் சோகமும் கலந்திருக்குது. சாயங்காலம் கொஞ்சம் மனச சோகமா ஆகுது. இதெல்லாம் நடக்கிற நேரம் தான் அந்த சிறு புன்மாலை. சும்மாவே சாயங்காலம் வந்தாலே மனசு கொஞ்சம் தனிமையா இருக்கும். இந்த மழை அந்த உணர்ச்சியை இன்னும் கூட்டுது. தலைவன் பிரிஞ்சு போயிருக்க நேரத்துல அந்த துன்பத்தை அந்த மழையோட சத்தம் இன்னும் அதிகமாக்குது. அப்படியே அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே அரண்மனை பக்கம் போவோம் வாங்க. இப்ப நாம பார்க்க போற சீன் விரிச்சி கேட்டல். இது சும்மா ஒரு சடங்கு மட்டும் இல்ல பஸ், அந்த காலத்து சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி. தலைவி ரொம்ப கவலையில இருக்காங்க. அவங்கள எப்படி ஆறுதல் படுத்துறதுன்னு இந்த சீன்ல பாப்போம். இவங்கள இப்படியே விட்டா சரியில்லைன்னு அந்த முதுபெண்டர் முடிவு பண்ணிட்டாங்க. நெல்லும் முல்லைப்பூ அரும்புகளும் எடுத்துக்கிட்டு நல்ல நிமித்தம் கேட்க அவங்க கிளம்புறாங்க. ஊருக்கு வெளியே ஒரு அமைதியான இடத்துக்கு போய் தெய்வத்தை மனசார தொழுது முல்லைப்பூவும் நெல்லும் தூவி அமைதியா காத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு சின்ன இடச்சிறுமி வர்றா. மழையில நனைஞ்சதால அவளுக்கு ரொம்ப குளிர். அப்போ அங்கே ஒரு குட்டி கன்றுக்குட்டி பாவம், அதுக்கு தன்னோட அம்மாவை பிரிஞ்ச பயம் அது மானு கத்திக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு அந்த கன்றுக்குட்டிய பார்த்து ஒரு டயலாக் சொல்றா பாருங்க. கையோட கொண்டு வந்த புள்ள உன் அம்மா மென்னு தின்னிக்கிட்டே இருப்பாங்க. இதோ உன் பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க, வருந்தாதே. அந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த முதுபெண்டர் அப்படியே நின்று போயிடுறாங்க. அந்த சிறுமி சொன்ன உன் பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்கன்னு வார்த்தை தலைவனுக்கும் பொருந்ததுன்னு அவர்களுக்கு உடனே புரிஞ்சிடுது. ஏய் பொண்ணு, கவலைப்படாதே, நாங்க விரிச்சு கேட்டுட்டு வந்தோம். ஒரு சின்ன பொண்ணு வாயில கடவுளே நல்ல வார்த்தை சொல்லிட்டார். உன் தலைவன் வெற்றி கொடியோட இதோ பின்னாடியே வந்துட்டு இருக்காரு, கண்ணை தொடச்சுக்கோ. அப்படியே ஒரு சினிமேட்டிக் கட். மழையில நனைச்சிட்டு இருக்கிற அரண்மனை மாளிகையில இருந்து நேரா போர் நடக்கிற அந்த பாசறைக்கு போவோம். இங்கதான் பாஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. சும்மா ஏனோ தானோ கூடாரம் போடல பாஸ், சுத்தியும் காடு. அந்த காட்டுல இருக்கிற முள் செடிகளை வெட்டி அத ஒரு பெரிய மதில் சுவர் மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க. அதுக்குள்ளதான் இந்த பாசறை இருக்கு. இங்கதான் நப்பூதனார் ஒரு செம டீடைல் கொடுக்கிறார். நம்ம ஊர் ராஜா கிட்ட அப்பவே யவனர்கள் வேலை பார்க்கறாங்க. அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க தெரியுமா? சும்மா கொடூரமான தோற்றம். அவங்க மேல ஒரு மெய்ப்பை போட்டிருக்காங்க. அவங்க கையில ஒரு குதிரை சவுக்கு இருக்கு. அதை அப்படியே வளைச்சு மடிச்சு இடுப்புல சொருகி வச்சிருக்காங்க. ராஜா தூங்குற அந்த திரைச்சீலை போட்ட அறைக்கு வெளியே சில பேர் காவல் இருக்காங்க. அவங்களுக்கு பேரு மிலேச்சர்கள். இவங்களால பேச முடியாது, எதுவா இருந்தாலும் சைகையிலேயே பேசிப்பாங்க. ஏன்னா ராஜா தூக்கத்துல எதையாவது உளறினா கூட இவங்களுக்கு புரியாது. இப்ப நம்ம தலைவன் வர்றார்.
மழையில கூட தூங்காம பாசறை முழுக்க சுற்றி பார்க்க வர்ற. கையில வாள் பிடிச்சுக்கிட்டு ஒரு ஸ்டைலா தோள் மேல கை போட்டுக்கிட்டு பாசறை முழுக்க நடந்து பார்க்கறாரு. போர்ல அம்புகள் பட்டு சில யானைகள் வழியில இருக்குது. கரும்ப கூட சாப்பிடாம அவங்க நிக்குது. தலைவன் அந்த யானையின் தும்பிக்கைய மெதுவா தடவி அதோட காயத்தை பார்த்து மனசுக்குள் வருத்தப்படுறார். பொண்டாட்டி நினைவு இருந்தாலும் தன்னை நம்பி வந்த ஜீவனங்களின் வழியை உணர்ற மனசு இருக்கே, அதான் தலைவன். போர் முடிஞ்சாச்சு. நம்ம தலைவன் ஜெயித்து முல்லை நிலம் வழியா வேகமா வர்றார். அங்க இருக்கிற ஆண்மான்கள் தன் பெண்மான்களோட சேர்ந்து சம ஜாலியா புல் மேய்ஞ்சுகிட்டு இருக்கு. இத பார்க்கும்போது தலைவனுக்கு நாமளும் நம்ம தலைவியை இந்த மாதிரி சீக்கிரம் பார்க்க போறோம் அப்படின்னு அந்த ஹார்ட் பீட் அதிகமாகுது. தலைவன் சும்மா மெதுவா வரல, தன் தேரோட குதிரைகளை தட்டி விட்டு செம்ம ஸ்பீட்ல வர்றார். அந்த தேரோட கழுத்துல கட்டி இருக்கிற அந்த சின்ன சின்ன மணிகள் கிணுகிணுன்னு சத்தம் போடுது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அரண்மனையில இருக்கிற தலைவிக்கு தெரிஞ்சிடுது. இதோ என் தலைவன் வந்தார். தலைவன் தேரோட அரண்மனைக்குள் நுழையும் போது தலைவி பூக்களை தூவி வரவேற்கிற அந்த மொமெண்ட்ல தான் சுபம்